மரும ஓட்டு பார்க்கதற்கு மாமா அழைத்திடுங்கோ. எங்க ஐயா சுடலை ஓட்டு நிலையம் வாங்குவதற்கு ஆமையோ இப்பேற்பட்ட ஒரு சொருமக்காரன இந்த வைய சீமைக்கு நான் போகணும்னு சொன்னா எனக்கு வில்லோடு முரசோடு ஓட்டு கொடை கொடுக்கணும். 8வது நாளையில நான் உங்க உள்ள மாய உங்க மேல பயிரெடுத்து கோமரமாடணும். உங்க மேல பயிரெடுத்து நான் கோமரமாடணும். அப்பா இந்த கையிலே உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும் அப்பா. அதனால் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஜிமார்கள் அழைத்து எங்க மகனுடைய செல்ல ஓட்டு கொடைய பார்ப்பதற்கு இது அலங்கார கொடையாக இருக்கணும் அப்பா. இங்கே வாங்கும் வீட்டு கொடைதான் நாம் பூலோகம் போனார். பூலோகத்து மக்களை புள்ளியாக நிக்கணும். யாரு சொல்ல வேணும் என்று ஆண்டவ முன்னாலே வீட்டு கொடை காப்பாரா. வீட்டு கொடை கேட்டபோது அலங்கார கைலாசத்தை பந்தல் அலங்காரம் பார்க்கறதுக்கல்ல சிங்காரமா அப்பேற்பட்ட அலங்கார பந்தல் தோரணங்கள் கட்டி ஏய கொட்டகையாம் பந்தல்கள் கொலவாழ தொங்கல்கள் எங்க ஐயா சுடலைக்கு கைலாசத்துல இப்ப நடந்தது வாத்தியால ஒரு கொடை. இப்ப நடந்தது அல்லவா வீட்டு கொடை நடந்தது மாதிரி அந்த கைலிங்கேரி வாசலில் பகவானோட கையா மகனான சுடலைக்கு தனி கொடை கொடுக்க போறா. தனி கொடை கொடுப்பதற்கு மகனுக்கு பயந்து எவனாவது தாப்பம் அவனுக்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டாங்க. ஐயா சுடலைக்கே ஆண்டவன் பராசக்தியும் 3.25 நாளிய பதறி நின்றுருக்காங்க. ஐயா எடுத்த சொருவத்தை பார்த்து ஏ மகனே ஐயா சுடல உன்னுடைய அட்டகாசம் கைலைக்குள்ள ஆகாதப்ப ஆகாது மகனே. உனக்கு கேட்க பலிபாரங்கள் அல்ல தாரம் அப்பா. பலக்கை கொடுப்பாரா. பலக்கை கொடுக்கும் போது ஐயா சுடலைக்கு தனி வில்லடிச்சு பாடணும் அல்லவா. மருமகனுடைய ஆட்ட பாட்டத்தை எல்லாம் பார்க்கணும் அல்லவா. மாமனார் பார்க்கணும் அல்லவா. ஆமையோ எங்க மாமாவை அழைத்திடு மாயாண்டி சொன்ன அவன் கடவுளான பகவா ஆலிலையில் பள்ளி கொண்ட ஹரிராமன கூப்பிடுதா. ஏ பால் கடலில் பள்ளி செய்யும் பச்சமலை அழைப்பாரா. ஏ மயிற்றுன மாயவர கைலாச வரவே சட்டிவன் சுடலகித்தான் சொந்த ஜலவா தனி கொடை கொடுக்க போ. மாயனார் வரவே வேணும். எங்க பகவானும் கூப்பிடு. இந்த பகவான் அழைத்த போது ஹரிராமன் கோபாலனும் பட்டராமன் பழுக்க ஜாத்தி பட்டத்தார் வேட்டி கட்டி மாயாண்டி கொடப்பாக்க மாமனார் புறப்படுதா. ஏ புறப்பட்ட மாய வேணும். பச்சைக்கால் கரடன் மேல ஏ கண்ணன வர அமர்ந்து கொண்டு திருப்பால் கடலை விட்டு சிவனுடைய கைலாசம் எங்க திருமாலும் வருவாரா.
வந்து அத்தான பாக்காரு. என்ன நிக்காரு? அத்தான் காவி வேட்டி யோக வேட்டி கட்டி கட்டி ஐயா சுடலைக்காக ஒரு கோமரமா நின்னு கொண்டு ஆதிபராசக்தி ஐயா சுடலைக்கு ஒரு கோமரமா நின்னு கொண்டு நிக்கதை பார்த்தார். என்னத்தான் இது ஒரு வேஷமா? இது வேணுமா உமக்கு இந்த வேஷம்? நீர் ஆடிய திருவிளையாடல் போதாதா? போதாதாத்தானோ 64 திருவிளையாடல் ஆடி முடிச்சுட்டேற பகவானே. இப்ப என்ன அலங்கோலமா நிக்கிற? அகுமான சின்னம் என்ன என்ன என்று கேட்கார் என்று அத்தானை பார்த்து மைத்துனர் கேட்டார். இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் மேலே மூணாத்து பகுதியில் முக்கடல் வாரத்தில் சிவலப்பேரி நதிக்கரை ஐயாவான செஞ்சுடல ஆத்தாங்க வாரத்தில் சிவலிங்கமா இருந்தார். சிவலிங்கமா இருக்கும் போது அதுல ஒரு யாதவர் சன்னியாசி யாதவர் தான். ஐயாவனமாயா ஆண்டி நல்ல வேடம் கொண்டு பண்டாரஞ்சாடையில் சன்னியாசி யாதவர் மறிப்பாரமாயான் ஐயாவை யாதவர் தண்ணி தாக அதிகருக்கு அதனால யாதவர் ஆட்டுப்பாலு கலந்து தாரோம். பனவோல பட்டையில கலந்து தரும். எங்க ஆதிமகன் மாயா சன்னியாசி யாதவர்கிட்ட ஆட்டுப்பாலு காட்டவோ சுவாமி ஐயோ என்னுடைய ஆடியாலும் கலட்டாடு மலட்டாடு. ஓ சாமிய நம் பத்தி மேய்க்க ஆடு ஏழாடும் கலட்டாடு கலட்டாட்டிலையும் மலட்டாடு. என்கிட்ட பால் கட்டியனா பால் ஆட்டுப்பால் இல்லைன்னு சன்னியாசி யாதவர் சுடலை என்று தெரியாம மாயாண்டி அறியாம ஆட்டுப்பால் கேட்க மாயாண்டி சொல்லுதார். சன்னியாசி யாதவர் போரு நல்ல ஆட்டுலதான் இப்பம் போய் பாரும் ஐயா பாலு சொரக்கும் ஐயோ பனவோல பட்டையில பால் கலந்து வாரும் மாயாண்டி சொன்ன போல் சன்னியாசி யாதவர் ஏழாடு கலட்டாடு அதுல ஒரு போராட்டு முன்னார் சன்னியாசி யாதவர் பனவோல பட்டை போட்டு ஆட்டுக்கு முன்னால் பட்டைய யாந்துறார். பட்டைய யாந்தும் போது கிளட்டாடு மலட்டாடு ஏ பாலு அங்க சுரக்குதையா. ஐயா ஆட்டுப்பால கறக்கா பட்டையில நெருக்கார். நினைச்சு வந்த யாதவரும் ஐயா சுடலைக்கு பட்டார கிளவம்னு ஆண்டி கிளவம்னு இறந்து உன்ன ஆண்டின்னு சன்னியாசி கோனார். பட்டையில பால் புடிச்சு கொண்டுகிட்டு வாரார். கொண்டு வரும் நேரத்தில சித்தாத்தங்கரையில மூணாத்து பிரிவில
ஐயாவனமாயாண்டி யாதவர்க்கு முன்னா சிவலிங்கமா முளைக்கார அந்த சிவலப்பெரி நதிக்கரையில் சிவலப்பெரி வந்தவரா சிவலப்பெரி சுடலை என்று சிவலப்பெரி மாயாண்டியா சிவலப்பெரி முண்ட சுவாமி ஊரெல்லாம் ஒன் பேரு ஏ உலகம் எல்லாம் ஒன் புகழ் நாட்டாறு மக்கள் எல்லாம் ஐயா சுடலைன்னா அசந்து பயப்படுவா பயந்து நிற்கும் மக்களுக்கு வரம் கொடுப்பார் மாயாண்டி சிவலப்பெரி காத்ததால சிவலப்பெரி ஏ சிவலப்பெரி மாயாண்டி ஐயா ஊய்க்காடி இருந்ததால ஊய்க்காட்டி சுடலை என்றும் ஊய்க்காட்டி ஜமினி என்றும் அங்க ஒரு நிலைய வாங்கி ஆறுமங்கலம் போவார் ஆறுமங்கலம் போயல சங்கரம் பிள்ளை இடத்தில் ஐயா சுடலத அங்க சுடலை என்று ஆறுமங்கலம் சுடலையாக ஆறுமங்கலம் ஏ கொலுவிருந்தார் மாயாண்டி இந்த ஜனபால நேரத்தில் ஆண்டி மதிக்கொழுந்த மல்லிகப்பு வாசகந்தான் ஏ செஞ்சுடல மாயாண்டி பேச்சி மகன் சுடல நமச்சாபுரத்து மாயாண்டிய பேராண்ட ராசந்தானே நீ புகழாண்ட தெய்வம் தானே ஏ ஐயாவே செஞ்சுடல நீ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மையானத்தில் வளர்ந்த பிள்ளை நீ சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை நீ தில்லவனம் போன பிள்ளை ஏ பேச்சிக்கு மகனாக நீ தலைமகனா அமர்ந்த மகன் ஏ ஐயாவான் செஞ்சுடல மூணாம் ஜாம வேளையில பரணி ஏறி முடிச்சவரா கரும்பு பால் குடிச்சவரா ஏ ஐயாவான் பேச்சி மகன் நமச்சாபுரத்து மாயாண்டிய நான் கச்சே வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்ச இங்க நமச்சாபுரத்து மாயாண்டிய அவளது வர சுங்கலில அவரணம் ஏ ஐயா சூடலக்குத்தான் இடது புறம் சுங்கலில யாமதேவன் அச்சரம் முன்பரத்து சுங்கலில இங்க நமச்சாபுரத்து மாயாண்டிக்கு ஏ மோகனியால் அச்சரம் பின்பரத்து சுங்கலில அந்த பிரம்மனோட அச்சரம் ஏ ஆண்டவன் தான் செஞ்சுடல கல்லடமும் கொல்லாம அப்பாவரக்க மணியழகும் 7 மணி வல்லையம்மா நமச்சாபுரத்து மாயாண்டிக்கு அகிலப்பொரு தல்லடமா உச்சியில குல்லாவோ ஏ சுடலைக்குத்தான் நீ உல்லாச நடையழக உனக்கு சாந்து கச்ச சல்லடம்மா ஏ பேச்சி மகனே மாயாண்டியா உனக்கு சர்வக்கர குல்லாவா உனக்கு ஆன பந்தம் ஒரு கையில எங்க நமச்சாபுரத்து சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் உனக்கு அழுக்கு தடி மறுகையில உனக்கு ஒரு கையில எங்க நமச்சாபுரத்து சுடலைக்குத்தான் உனக்கு 7 மணி வல்லையம்மா ஏ பேச்சி மகன உனக்கு இடுப்பு ஒரு
மூக்கழக பொட்டழக எங்க நவஜாபுரத்து பேச்சி மக நீ செம்பு நல்ல சிலையழக நீ சிலையழக நீ செந்திருக்க சுடலைக்கு அந்த கைலாசத்திலே ராமபெருமான் வெள்ளடிக்க எங்க ஹரிராமனே ஐயா சுடலைக்கு மருமகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆணழக ஆதி கைலாசத்தில் யாரும் இல்லை என்று என் பெருமாள் நவநீத நாராயணன் அவர் ஐயா நல்லருவ நாணலாக்கி நல்லருவ நாணலாக்கி ஐயா நன்றி தலைய குடமாக்கி அந்த 9 நமக்கரத்த 9 மணியாக்கி ஹரிராம அண்ணாவிக்கு பாட இருக்கார் ஆதி மூலம் கொடம் அடிக்க வேலை வேறும் வலம் பாட நாரதரும் உடுக்கடிக்க தான தாளம் போட கலை கோட்டார் கட்டடிக்க எங்க ஐயா நவஜாபுரத்தானுக்கு ஆதி கைலாசத்துல மாயக்கண்ணு எங்க சுடலைய வெள்ளில எப்படி கோப்பிடுதார் தெரியுமா தானை தன்னம் தனனை தன்ன தனனை தந்த அண்ணா தந்தேனை தோம் தனனை தன்னோ மருமகன் மாயாண்டி உனக்கு வேலையான வேலை ஐயா ஏ மாயாண்டியா உனக்கு விளையாடும் சாமந்தானா ஏ மருமகன் மாயாண்டி மடுவிளக்குள் பிறந்த புள்ள நீ பிறந்த புள்ள நீ மாயனாக வந்த சுடரொளிவில் பிறந்த புள்ள செஞ்சுடலா மாயாண்டி முண்டமாக பிறந்த புள்ள தலைமகனே முண்ட சுவாமி கைலாசன் தன்னதில மருமவன் சுடலகிட்டான் மாமனாரு பாடுதார மருமகனும் ஆடுதார ஏ அப்பா மேல பயிரெடுத்து பயிரெடுத்து இந்த அரும பிள்ளை இவன் ஆடுதான் ஐயா பகவானோட முகங்கள் எல்லாம் ஏ மஞ்சளைய கீறி இருக்கு ஏ செவ்வரளி மாலை போட்டு ஏ மாலை போட்டு கடவுள் சுடலையாக ஆடுவாரா மாலை போட்டு ஆடு மாயாண்டி சொல்லுதார் ஏ மாமாவே மாயக்கண்ணா என்னுடைய பிறவிராமத்தை சொன்னீர நான் வளர்ந்த இடத்தை சொல்ல வேண்டாம அந்த மையான கட்டத்தை நல்லா பாடுங்கள் என்று எங்க ஐயா சுடலை மாமனை எதிர்த்து கேட்காரு. உடனே மருமகனுக்கு எங்க ஐயா மாயக்கண்ண அந்த மையான கட்டத்தை என்ன பாடுதார் தெரியுமா? மையான களமதியில வடிய சுடல மாட
பிணமு வேவுதப்பா சுடல கண்ணே எனக்கு சுட்ட பிணமு வேவுதப்பா சுடலாய்யா ஓடியா சுடல கண்ணு எப்ப கட்டையில பிணம் இருக்க சுடலாய்யா சுடலாய்யா ஓடியா சுடல மாட அடியா சுடல மாடா கருவி பிணமு வேவுதப்பா சுடலாய்யா உனக்கு கருவி பிண வேவுதப்பா சுடல கண்ணே சூலிதானையா சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு அடியா சுடல கண்ணு இடமிருந்து மொரியுதாள சுடல ஐயா உனக்கு இடமிருந்து மொரியுதாள சுடல ஐயா ஏ அடியா சுடல ராஜா மண்டையிலது பிடிக்கு சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா மாயாண்டி அடியா மாயாண்டே இருந்து பிணமு வேவுதப்பா சுடல ஐயா உனக்கு இருந்து பிண வேவுதாள சுடல கண்ணே அடியா சுடல ராஜா பிள்ளை சூலியப்பா சுடல ஐயா சுடல ஐயா வடியா சுடல மாடா அடியா சுடல மாடா சபம் இருந்து வேவுதப்பா சுடல ஐயா சபம் இருந்து வேவுதப்பா சுடல கண்ணே வடியா சுடல மாடா இப்படி ஐயா சுடலைக்கு மாயக்கண்ணம் மையானம் பாட பாட ஆமையோ மாயாண்டி நின்ன ஆட்டத்தை பாத்தி என்ன பாத்தியன்னு சொன்னா தேவர் மாதர்கள் எல்லாம் பயந்து நிக்கார்கள் நிக்கார்கள் உடனே ஆடக்கூடிய அத்தாம் பகவான பகவானே கண்ண பெருமான் கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாரு பிடிச்சுக்கிட்டார் ஜப்புன்னு என்னதான் உமக்கு தான் ஆட தெரியும்னு ஆடுதீரோ இந்த கைலாசத்துக்குள்ள ஆடப்படுமா நீர் ஆடக்குடுமையா இந்த கைலாசத்துல நீர் ஆடு நீர்னா ஆடுன்னு சொன்னா இந்த கையில உள்ளவங்க எல்லாம் நம்ம ஆடிடுவாங்கல்ல ஆடிட்டாங்கன்னா அப்புறம் கைலாசம் ஆட்டத்தை பிடிச்சிரும் பிடிச்சிருமையோ அதனாலே அத்தான் உங்க பிள்ளைக்கு வாத்தி வரம் கொடுத்து கொடுத்து வாத்திலை விட்டு அனுப்புங்கள் என்று மாயக்கண்ணன் சொன்ன போது சொன்ன நேரத்தில் ஏ ஐயா நமச்சாபுரத்தான மாயாண்டிய நீ பூலோக சீமைக்கு போனீங்கன்னா போனையானா உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1008 சிவதலம் இருக்குதப்பா உங்க மாமாவுடைய தலம் 108 திருப்பதி இருக்குதப்பா நீ பூலோகத்துக்கு போக வேணும் என்று எங்க ஆண்டவன் பகவான் மகனுக்கு அனாக்கு வாரம் அழைக்கு வாரம் நெல்லு வாரம் கொல்லு வாரம் ஏ 1008 வாரம் அதேதான் அண்ணா அப்பாட்ட வாங்குவாரா அங்க நிலையம் அது வாங்கி கொண்டு என் பேரு சொல்ல பிள்ளை வாரம் அந்த கைலாசம் தான் கடந்து ஏ தான் கடந்து இந்த பூ
தண்ணி விளக்கறியும் அந்த மைதம் பிச்ச வாசலுக்கு மைதம் பிச்ச வாசலுக்கு வார போதே மக்கத்து நகரத்தில மைதாண்டவன் வாசலில அந்த இஸ்லாமிய கூட்டங்களும் ஐயா வருடத்தில் 3 நாள் அண்ணா அல்லாவோட மதத்தை சொல்லி அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கந்தீரி நடத்துதார அந்த கூட்டத்தை பார்க்கார தளத்தில உயர்ந்ததாலும் பச்சை தண்ணி விளக்கறிய இந்த தளத்தில பார்த்திருக்கும் மைதாண்டவன் வாசலில பொது நிலையும் வாங்கிறனும் ஏ வாங்கிறனும் நம்ம பேர வணங்கணுமே பிடிக்க வர சுடல செவிட்டில அடிப்பார் சந்தன கூட எடுத்து கந்தீரி நடத்துதார பியாச்சி மகந்தான நமத்தியாபுரத்து சுடலை பச்சை கோடி கம்பங்கள துண்டாக நொறிப்பாரா மக்கத்து பள்ளியில பாரவர பருவத்தில தட்டுவாரா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும் பெண்ணு செங்க துண்டு மாட்டலும் இஸ்லாமிய பெண்கள் மேலை சுடலாளி எரியுவாரா மாயாண்டி அமையோ மக்கத்து மைதம் வெள்ளி வாசலில் 8 நாள் ஒரு வாரமாக அட்டகாசம் பண்ணுதாரே இஸ்லாமிய பெண்கள் மேலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு அள்ளி எரிதாரே அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயந்து பேயோ பெஜாசோ காத்தோ கருப்பு தெரியலையே செங்கத்துண்டு மாட்டெலும்பும் மேல எரியுத இது யாராயிருக்கும் அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வாப்பா கிட்ட ஓடி வந்த பெண்கள் எல்லாம் பாப்பாவை மீறலப்ப பாப்பாவை மைதலப்ப ஐயாவை சிந்தாலப்ப இதனால்
இதுவரைக்கும் மக்கத்து மைதாண்டவ வாசல்ல கோபுரம் உடைஞ்சதில்ல, கொடிமரம் புடுங்கினதில்ல, கிடையாது ஐயா. கவதங்கள் நொறுங்கினது கிடையாது. உங்க பெண்கள் எல்லாம் நாங்க மத்தியானம் வெள்ளிக்கிழமை தொழுதுகிட்டு இருந்தோம் ஐயோ. தொழுகையிலை செய்து மண்ணும் போது ஆமா எங்க மேல மாட்டெலும்பும் செங்கத்துண்டு வாரி வாரி குமீது ஐயா. இத நீங்க பாக்கலன்னா மைதாண்டவன் பள்ளிவாசல் அழிவது நிச்சயம். ஐயா லப்பமாறு முன்னாலே பெண்கள் எல்லாம் சொன்ன போது ஆவலப்ப மீறலப்ப மைதம் பிச்சலப்ப பள்ளிவாசல் ஓடி வாரோ நடந்திருக்கும் செய்திகளை ஆலயத்தை பாக்காரே. வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் லப்பமார்களும் அந்த மைதாண்டவன் வாசலை சுத்தி பார்க்காங்க. பார்த்தார்கள். கோபுரம் உடைஞ்சு குடிமரம் பிடிங்கிருக்க பள்ளி வாசலுக்குள்ள செங்கத்துண்டு மாட்டலும் மாறி மாறி குமிஞ்சு கிடக்க. இது யாரா இருக்கும் ஒரு கோடை அங்க பார்க்கணுமே, பார்க்க வேணும். எங்க மீறலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் லப்பமார்களும் கோடாங்கிய தேடி லப்பமார் வாரா நமச்சாபுரம் மாயா ஐயா துருவத்தை மாத்தி அந்த கோடாங்கி வேட கோலக்காரத்தால வேதத்தை மாத்திய கோடாங்கியா நிக்க லெப்பமார்கள் எல்லாம் பாக்காங்க. ஆமையா என்னடா நம்ம நாட்டுக்கு புதுசா கோடாங்கி வந்திருக்கானே இவன் பெரிய கெட்டிக்காரனா இருப்பானோ இந்த கோடாங்கி அழைக்க வேணும். பள்ளி வாசல்ல கொண்டு போய் கோடாங்கி அடிச்சு குறிகாக்க வேணும். ஐயா சுழலை மாயாண்டின்னு முண்டசாமின்னு தெரியாமல் எங்க லெப்பமாருக்கு முன்னால மார்வேஷம் போட்டு நிக்கான் நமச்சாபுரத்தான் மாயாண்டி நிக்காரு. இஸ்லாமியம் முஸ்லிம் கூட்டம் எல்லாம் இந்த கோடாங்கி வேதத்தை பார்த்து அப்ப கோடாங்கிட்ட லெப்பமாரி என்ன கேட்கான் தெரியுமா? கேட்கார்கள். ஒரு என்னையா சொல்லையா வந்த வழியாக வந்தது என்னையா பேர சொல்லையா சொல்லையா நகரம் சொல்லையா நாட்டுக்கு வந்ததொரு கபரம் என்னையா ஏ ஐயா கோடாங்கி உங்க ஊர் என்ன, தேசம் என்ன, நாடு என்ன, நகரம் என்னையா? உங்க ஐயா பேரு என்ன, உங்க ஆத்தா பேரு என்ன எண்டோ என் மீறாலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் கேட்ட போதே எங்க ஐயா பேச்சி மகன் என்ன சொல்லுதா? ஏ ஐயா லெப்பமார்களா தன் பிறந்தது கைலாச மாமல. ஆமையோ எங்க அப்பா பேரு ஜெவனு கோடாங்கி. எங்க அப்பாவுக்கு தவங்கு வயசாயிடுது. அவர் கோடாங்கி அடிக்க முடியாத வயசு. ஆமையோ எங்க அப்பாவுக்கு பதிலா நாடெல்லாம் கோடாங்கி நாடு சுத்தி வார ஐயா. எங்க அப்பா பேரு ஜீவன கோடாங்கி, என் பேரு ராமலிங்க கோடாங்கி நவத்து பிழப்புக்காக ஒவ்வொரு தேசத்துக்கும் கோடாங்கியா வந்திருக்க. கோடாங்கியா வந்திருக்க. லெப்பமாறு கூட்டமெல்லாம் ஐயா சுடலை என்று தெரியாமல் அவர் கோடாங்கியா நினைக்க. ஓ ஐயா ராமலிங்க கோடாங்கிய
உமக்கு பேரு நல்ல பேர் விட்டுருக்கீங்கள விட்டுருக்கீங்க உமக்கு. அதனால எங்க மைதாண்டவன் வாசல்ல ஒரு அட்டாதுட்ட நடக்குது ஐயா. ஆதாளி போடுது அது காத்தா கருப்பா பேயா பெஜாச்சா என்று பார்க்க வேணும். இல்ல அல்லா குத்தமா தெய்வ குத்தமா என்று கோடாங்கி நீ வரவே கோடாங்கி அடிக்கணும் குறிப்பாத்து சொல்லணும். மகன் தானே ஏலப்பமாரா காத்து இல்ல கருப்பு இல்லப்பா இல்ல இல்லையோ கடவுள் மவன் சுடல குத்த இருக்கப்பா இருக்கப்பா பேயும் இல்ல தாத்தும் இல்ல பேத்தி மகன் தானே பேத்தி மகன் சுடல குத்த இருக்கப்பா இருக்கப்போ எரியிட விளக்காமத்தினது ஐயா சுடல மாயாண்டிதான் பச்சை கொடிய நொறுக்கிறது மாயாண்டி சுடலதான் சந்தன கூட்ட பிச்சு எரிஞ்சது மாயாண்டிதான் அமைச்சாபுரத்தான் எரிஞ்சிருக்காம்பா ஐயா. அதனால லெப்பமார்களா இந்த மக்கத்து நகரத்தில மைதாண்டவ வாசலில வந்திருக்கும் மாயாண்டி ஒரு நிலை அழுகாக்கான் அது கோபுரத்தில் ஒரு நிலையம் அது கொடிமரத்தில் மறு நிலையம் அந்த கொடவர வாசலில என் அமைச்சாபுரத்தானுக்கு ஒரு நிலையம் கொடுக்கணும். பக்கத்தில நமச்சாபுரத்தானுக்கு அல்லா பக்கம் ஒரு நிலையம் அந்த கவுதத்தில மறு நிலையம் உங்க ஊருக்குள்ள ஒரு நிலையம் ஏன் வந்திருக்கும் சுடலைக்குத்தான் எப்பா ரொட்டி சுட்டு படைக்கணுமே அது சுருட்டு பீடி வைக்கணும். ஏன் எள்ளு முன்னாக்கு கருப்பட்டியும் மாயாண்டிக்கு படைக்கணுமே மாயாண்டி மாடம் மின்னி நீங்க பேரு சொல்லி வணங்கணுமே. ஏ மாடன் என்றும் சுடலை என்று பேரு சொல்லி வணங்கலன்னா மக்கத்தே ஊருக்குள்ள உங்களோட பெண்களைத்தான் ஏன் வந்திருக்கும் மாயா அமைச்சாபுரத்து செஞ்சுட குறவயரா இருக்க வேள நிறவயரா ஆக்குவான ஏன் நிறவயரா இருக்க வேள உடல குறவயரா ஆக்குவான். நீங்க நிலையம் கொடுக்கலன்னா இந்த மக்கத்து மக்களைத்தான் அவன் தலைவர் பஞ்சுடல வணங்கி நடக்கலன்னா உன்னுடைய வம்முசத்தா கருவறு பஞ்சஞ்சுடல கருவறு பாஞ்சுடலையோ அம்மையோ லெப்பமார்களுக்கு முன்னால கோடங்க இருந்தவரு ஆட்டத்தை பிடிச்சிட்டாரு. பிடிச்சு வரல ஐயா. இவர் ஆட்டத்தை பிடிக்க லெப்பமார்கள் எல்லாம் பதறி ஓட்டத்தை பிடிக்காங்க. ஏ ஓடாதங்கப்பா நில்லுங்க மாடன் சுடலன்னு நீ கும்பிடலை ஆனா என் பேரு வாங்கலி ஆனால் ஊரு வாழாது வாழ முடியாது போ. அதான் இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஐயா சுடல எங்க இருக்காரோ அந்த பள்ளிவாசல்லையும். ஆமா இருப்பார் எங்க இருக்காரு? கொடிமரத்துல நிப்பாரு. நிப்பாரு
பச்சை கொடி எடுக்காங்களே கந்திரி நடத்தாங்கல்ல கந்திரி எடுத்து நடத்தான் ஆனை மேல வச்சு கொண்டு போறாங்க பாத்தீங்களா ஆமா அது ஐயா சுடலைக்கு தான் சுடலைக்கு தான் கந்திரி. அதனாலதான் மக்காவில் அவருக்கு மாடம்னு பேர் கொடுத்தார். அந்த மாடம் தான் இந்த இஸ்லாமிய கூட்டம் எல்லாம் ஏ மாடம் வாராம் பாரு இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் வளமையை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு கரங்கள் சொல்லலதானே பாலக்காடு தீமவழி பாலக்காடு தீமவழி மலையாளம் இருக்கதொரு பகவதிக்கு மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் அம்மன் பகவதிக்கு 10 நாள சத்தாரோ மலையாளத்தான் நடத்துதாரே. அதுல ஒரு 9ஆம் நாள் தேரோட்டம் நடக்குதையோ. 9ஆம் நாள் திருவிழா பகவதிக்கு தேராட்டம் நடக்கையா நவஜாபுரத்து மாயாண்டி செஞ்சுடல பகவதியா வாசலுக்கு போறாரு ஐயா. அங்க தேரும் திருவிழாவும் சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. நவஜாபுரத்தான் என்ன நினைக்காரு தலத்துல உயர்ந்த தலம் நம்ம தாய் வீடா இருக்க இந்த தாய் வீட்டுல நம்ம இருக்கணும் என்று நாம வந்த புதுமைகளை ஐயா சுடலைய யார நிறுத்துவாராம் யார் நடத்த அக்காரே போற பைதாவை அச்சாணிய யார கவுக்காரே நமச்சாபுரத்து மாயாண்டி பூஜை செய்யும் போத்தி மாற உடதில யாரே வெட்டி பிடிக்க வர நமச்சாபுரத்து மாயாண்டி தடியால அடிக்காரு பகவதியா வாசலில் யாரும் திருவிழாவை நிறுத்தாரு ஆதாளி போட்டு மலையாளத்தங்களை விரட்டுதாரு. அப்படி மலையாளத்தாங்க ஓடின போது ஐயா தேரி நிலைக்கு நிக்கல அப்ப மறுநாள் மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் வாரார்கள் பகவதியை நின்னு வணங்குதார்கள். ஏ பராசக்திய அம்மா உன்னுடைய வாசல்ல இதுவரைக்கும் மலையாளத்தான் வரியேடு போட்டுலாம் நாங்க 10 நாள சத்தாரம் நடத்திக்கிட்டு வரோம். வாசல்ல இப்படி ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்க நீ சிங்கமுக வாகனத்தில் எதுக்கு இருக்கியம்மா வந்த கள்ளன் யாரு நீ காட்டலன்னா சொன்னா உனக்கு மாப்படப்பு கிடையாதாமோ கிடையாது பகவதியோ பகவதிக்கு உனக்கு மாவிளக்கு எடுக்க மாட்டோம் அக்கினி சட்டி எடுக்க மாட்டோம் 1000 கண்டு பான் எடுக்க மாட்டோம் உனக்கு உருவ பிள்ளை ஜமக்க மாட்டோம் போ இப்படின்னு மலையாளத்துக்காரங்க எல்லாம் பகவதியை நின்னு வணங்கி காத்தார்கள். அப்ப பகவதிக்கு மனம் இறங்கி சிங்கமுக வாகனத்துல இருந்தவாள் நாம வாசலுக்கு வந்த இவனா இருக்கும் பாக்கணுமல்லவா எந்த அம்மை பகவதி வாசலுக்கு வந்தவாள் சும்மாவா வாரா எப்படி வாரா வரவாளு வரவாள் எடுத்திருக்கா சூலத்தை கையில வச்சிருக்கா கப்பரையும் கையில வச்சிருக்கா அன்பு வில்லு அதையும் கையில வச்சிருக்கா வந்து வாசல்ல நின்னு பாக்கா எங்க நமஞ்சாபுரத்தான் மாயாண்டி நிக்காரு வாசல்ல அம்மாளுக்கு முன்னால 5 வயசு பிள்ளையா நிக்காரு சின்ன பிள்ளையா நிக்காரு. அப்ப பகவதி காக்கா என்ன காக்கா அடே மகனே சாட்டு மகனோ நீ யாரு மகன்டா நீ யாருங்க வந்த யா வாசலுக்கு நீ வந்து அட்டாத எதுக்குடா பண்ற எதுக்குப்பா அப்படி பண்ணி நிக்க நீ ஒரு ராமம் என்ன உன் பேரு என்ன உங்க அப்பா பேரு என்ன உங்க அம்மா பேரு என்ன என் வாசல்ல நீ வந்து தேர்வடத்தை பிடிச்சி அக்கலாமாடா அக்கலாமாப்பா நீ
நீ யாருடான்னு கேக்கா கேட்டாள். அப்பந்தான் ஐயா சுடல நமச்சா புறத்தான் என்ன சொல்லுதார்? அம்மாளுக்கு முன்னால நிமிந்து நிக்காரு. தாயே பகவதி, ஏ அம்மா, உன் வாசலுக்கு வந்தவன் அந்நியம்னா நினைக்கம்மா. அந்நியனா என்ன நினையாத, நினைக்காத. உனக்கு அரும மகனாக வந்திருக்கேன். மாதாவுக்கு மகனாகவும் தாய்க்கு தலைமகனாகவும் பகவதிக்கு பிள்ளையாக வந்திருக்கோம்னா. டே மகனே சேட்டு, எனக்கு மகம்னா நீ யாருடா, நீ எங்க உள்ளவன்டா என்று பகவதி கேட்கவும் அப்பதான் நமச்சாபரத்தான் சொல்லுதான். ஏ தாய பகவதியே, என்ன அந்நியனா நிறையா அடுத்தவன பாராதே. அம்மா அம்மா பகவதிய ஒன்றனுக்கு பிள்ளையாக வந்திருக்க. எனக்கு நீ பிள்ளைன்னா உங்க அப்பா ஆத்தா பேரு என்னடா தெரியணும்லப்பா எனக்கு. உன் தாய் பேர் என்ன, தகப்பன் பேர் என்ன? எங்க ஐயா சொல்லலைட்ட பகவதி காக்கா கேட்ட போதே அப்பந்தான் ஐயா நமச்சாவரத்தான் சொல்லதான். என்ன சொல்லுதாரு? ஏ எந்த பகவதிய உங்க பிள்ளை மாயா கைலாசத்தில் பிறந்த வெந்த